மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை முழங்கிய பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒன்றிய கழகம், நகர கழகம், பேரூர் கழகத்தை சார்ந்த செயலாளர்கள், அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆங்காங்கே இது போன்ற உறுப்பினர்களை, குறிப்பாக இயக்கத்தினுடைய தோழர்கள் ஏற்கனவே பழைய உறுப்பினர்களாக இருந்தது என்று சொன்னால் அதை ரினியூவல் பண்றதிலிருந்து புது உறுப்பினர்களை சேர்ப்பதிலிருந்து ஒவ்வொரு வீடாக சென்று குடும்பத் தலைவருக்கு 4 கேள்விகள், மற்றவர்களுக்கு 2 கேள்விகள் என்கின்ற விதத்தில், அதாவது நீங்க குடும்பத்துல வந்து ஏற்கனவே நீங்க எந்த உறுப்பினராக இருக்கிறீங்களா, அரசாங்கத்தோட திட்டத்துல நீங்க ஏதாச்சும் அதில் வந்து பயனில் இருக்கீங்களா, இந்த மாதிரி சில கேள்விகள். அதே போன்று BLA 2 சொல்லக்கூடிய இந்த பாகம் அவர்களிடம் வழங்கப்படுகின்ற ஒரு ஷீட்ல பாத்தீங்கன்னா அதுலேயும் சில கேள்விகள். நம்முடைய மண்மொழி மானம் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரால் தான் செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? ஸோ இந்த மாதிரியான அவங்களிடம் நாங்கள் கேள்விகள் கேட்டு அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நேற்று எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் தொடங்கி வைத்து இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியமாக, நகரமாக, பேரூர் கழகமாக நேரடியாக சென்று அங்கே இந்த பணியை நாங்கள் வந்து தொடங்கியிருக்கோம். நேற்றிலிருந்து அந்த பணியை அவங்க ஏற்கனவே தொடங்கியிருக்கார்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே போகின்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. இந்த ஒரு 4 வருஷம் ஒரு ஆட்சி நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம். நாங்கள் போகும்பொழுது அவங்கள்ட்ட அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் பேசுகின்றது, அவர்கள் வரவேற்கின்ற அவருடைய முகமலர்ச்சியை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அந்த உழைப்பினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுவும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருச்சி மாவட்டம் தான் நேற்று போகும்பொழுது இன்னும் எங்களுக்கு உரிமை தொகை நாங்கள் அப்ளை பண்ண வரவே இல்லைங்க அப்படின்னு கேட்குற பெண்களும் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னாமல் ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10,000 முகாம்கள் ஏற்படுத்த இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 13 வகையான துறை சார்ந்து 40 வகையான சேவைகள் இருக்குது. அதில் இந்த கலைஞர் உரிமை தொகை சார்ந்தும் இருக்கின்றன. நீங்கள் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா நேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக அவருடைய வீடு அருகில் இருக்கின்ற 2-3 வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று இது போன்று அவர்களுக்கும் உறுதியளித்து, ஏன் தமிழ்நாடு முதலமைச்சரே ஃபாரத்தை ஃபில் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டு பார்க்குற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. இது இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பயணமாக இருக்கிறது எங்களால் காண முடியும். எங்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் எந்தெந்த இடத்துல போய் திட்டங்கள் சேர்ந்திருக்கிறது, இன்னும் எங்கெங்கெல்லாம் சேர வேண்டும் என்று ஒரு புரிதலும் எங்களுக்கு ஏற்படுது. அதனால தான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் முகாம் வைக்கும் பொழுது மக்களை நாங்கள் சொல்றது ஒன்றே ஒன்று தான், முகாம் நடக்கும் பொழுது உடனடியாக அந்த முகாமில் பங்கு பெறுங்கள். பங்கு பெறும்பொழுது தான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு 100 பேர் நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா அதில் ஒரு 30 பேருக்காக உடனடியாக வந்து எங்களால் வந்து ஒரு வேலை செய்து தர முடியுங்கிற விதத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், எங்களுக்கும் ஒரு திருப்திகரமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த விதத்தில் நாகை மாவட்டத்தை சார்ந்த அவர்களுக்கும் வருகின்ற ஜூலை 15 நடைபெறுகின்ற முகாமில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதல்வர் பரப்புரையிலே வீடியோக்கள்லாம் பேசுறாங்க. தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? கண்டிப்பா இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது. இப்ப நாங்க இப்போ ஒவ்வொரு வீடாக நாங்கள் போகும்போது திடீர்னு முதலமைச்சரே எங்களுடைய வீடியோக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உறுப்பினர் சேர்க்கலாம், மக்கள் என்ன சொல்றாங்க, எந்த விதத்துல பாராட்டுறாங்க, எந்த விதத்துல குறை சொல்லுகிறார்கள், எந்த இடத்துல இன்னும் என்ன வேணும்னு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கும் பொழுது அங்க சுத்தி இருக்கிற வெறும் நாங்க மட்டும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பேச, சுத்தி இருக்கிற மக்களும் அதை பார்க்கிறார்கள் இல்லையா. ஸோ இஸ் வெரி ஓப்பன் டு த பப்ளிக். நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க பண்றேன், எங்க ஏதாவது தவறு இருந்தாலும் நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அளவுக்கு அந்த அக்செப்டன்ஸ் உள்ள ஒரு முதலமைச்சர் நம்ம பெற்றிருக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை, மக்களிடம் சரி எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.